ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபீஸ் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. ஒரு யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய 100 டைம் வாஷ் பண்ணின கீ மாய்ஸ்சரைசரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கீ மாய்ஸ்சரைசரை ரெடி பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது 1000 வருடம் பழமையான மாய்ஸ்சரைசர். இதை அந்த காலத்தில் செம்பு பாத்திரத்தில் நெய்யை விட்டுட்டு அதில் தண்ணீரை ஊற்றி 100 டைம் ஊற்றி வாஷ் பண்ணுவாங்க. 1000 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் மிஷின்லாம் இருக்க சான்ஸே இல்லை. அதனால நம்ம இன்றைக்கி இதை மிக்சியில் தான் பண்ண போகிறோம். கையில் பண்ணி கை நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிறத விட நம்ம இன்றைக்கி மிக்சியில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செம்பு நிறைய தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணீர் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். புது நெய் நேற்று தான் நான் எடுத்தது. மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்சர் ஜாரும் புது ஜார் தான். உங்கள்கிட்ட பழைய ஜார் தான் இருக்குது அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ரொம்பவே முக்கியம். அதனால நான் ஒரு பவுலில் 50 கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் கீ எடுக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசரை எல்லாருமே கையால் தான் பண்ணுறாங்க. அதுவும் செம்பு பாத்திரத்தில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. 1000 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லும்போதே அப்போ சில்வர் பாத்திரம்லாம் அவ்வளவா இருக்க சான்ஸே இல்லை. அதனால தான் அவங்க செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியவங்க செம்பு பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் செம்பு பாத்திரத்திலையே யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர்கள் செம்பு பாத்திரம் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்டீல் பாத்திரத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். இதில் பாதி அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு தடவை தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கடலையை எடுத்து அடுத்த பவுலில் நம்ம போட்டுடலாம். தண்ணீர் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு தடவை அடித்தாலே போதும். மிக்சர் ஜாரில் போடுறதுனால ஜார் ஹீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட்லையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 தடவை வாஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு தடவை தான் தண்ணீர் ஊற்றிருக்கோம். இன்னும் நம்ம தண்ணீர் ஊற்றிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் ஒவ்வொரு கடலையை நம்ம எடுத்து அந்த பவுலில் சேர்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கவுண்டிங் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் நிற்கும். அந்த தண்ணீரை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ தான் நம்ம 3வது டைம் தண்ணி ஊற்றுறோம். இந்த கடலையை பவுலில் போடுறதுக்கு பதிலாக மிக்சர் ஜாரில் போட்டுறக்கூடாது. கவனமாகவே இருக்கணும். தண்ணீர் ஊற்றுனதுக்கப்புறமா நான் ஒரு தடவை தான் அடிப்பேன். அடுத்தது மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணீர் ஊற்றுவேன். சில நேரம் தான் நான் 2 தடவை அடிச்சிருப்பேன். 3 தடவை தண்ணீர் ஊற்றி வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இவ்வளவு தண்ணீர் வந்திருக்கு. இதை நம்ம இந்த பவுலில் ஊற்றிடலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 செம்பு தண்ணீர் தேவைப்பட்டிருந்தது. பொறுமையாக பார்க்க முடியாது. அதனால தான் நான் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன். நான் இந்த பவுலில் 50 கொண்டக்கடலை தான் எடுத்திருந்தேன். மறுபடியும் நம்ம அதையே ரொட்டேட் பண்ணிக்கிடலாம். 1000 வருடம் பழமையான மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறதுனால இந்த மாய்ஸ்சரைசரோட ரேட்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வீட்டிலையே இதை ட்ரை பண்ணிடலாம். அதுவும் கையால் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மிக்சர் ஜார்லேயே ட்ரை பண்ணிட்டோம்னா ஈஸியாகவே இருக்கும். நான் மிக்சர் ஜாரில் செய்யலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே மிக்சர் ஜாரில் செய்யவே இல்லை. எல்லாருமே பிளேட்டில் தான் செய்துட்டு இருந்தாங்க.
நம்ம வந்து மிக்சர் ஜாரில் செய்வோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு டவுட்டில் தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்தேன். ஆனால் அவுட்புட் வந்து சூப்பராகவே வந்தது. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதும் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இந்த க்ரீமை நம்ம வந்து நைட்டும் போடலாம், பகலும் போடலாம், ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா சில பேருக்கு வந்து கருவளையம் இருக்குது அப்படின்னா அந்த கருவளையத்தில் மட்டும் கூட அப்ளை பண்ணலாம். இந்த க்ரீமை நம்ம வந்து குழந்தைகளுக்கு கூட போட்டு கொடுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க தண்ணீர் பார்த்திங்கன்னா ஃபில்டர் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். அப்பப்போ இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கிடுங்க. கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் வீடியோவை அப்படியே போட்டிருக்கேன். இந்த க்ரீமை எப்படி போடணும் அப்படின்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போடும்போது எப்போவும் நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே இதையும் போடுங்க. 50 கடலை எடுத்ததில் 3 கடலை மட்டும்தான் மீதி இருக்குது. அப்படி பார்த்தா 47 தடவை நம்ம வந்து தண்ணீரை ஊற்றி அடித்து எடுத்தாச்சு. வேஸ்ட் வாட்டர் இவ்வளவும் நிறைஞ்சு வந்துட்டு செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரும் காலியாயாச்சு. மறுபடியும் தண்ணீர் ஊற்றணும். மறுபடியும் தண்ணீர் ஊற்றும் போது ஐஸ் வாட்டரே யூஸ் பண்ணிக்கிடுங்க. டோட்டலாக ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 20 நிமிஷம் ஆச்சுது. கையால் ரெடி பண்ணுறதா இருந்தால் 3 மணிக்கூர் இல்லைன்னா 3.5 மணிக்கூர் ஆகும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கையால் செய்யும்போது கையே நம்மளுக்கு நல்ல வலி எடுத்துரும். ஐம்பது கடலை கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே கடலையை வச்சே நம்ம வந்து கவுண்டிங் ஆரம்பிக்கலாம். 50 டைம் நம்ம யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு க்ரீமாக தான் இருக்கும். ஆனாலும் 100 டைம் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து 100 டைம் வாஷ் பண்ணினேன். தண்ணீர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஊற்ற அதில் இருக்கக்கூடிய அந்த நெய் வரவே செய்யாது. தண்ணீர் வந்து கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும். அப்பப்போ ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மூடியிலையுமே நிறைய இருக்கும், அதையும் எடுத்து விட்டுக்கணும். ஃபேஸுக்காக கண்ட மாய்ஸ்சரைசரெல்லாம் யூஸ் பண்ணும்போது சில பேரோட ஃபேஸுக்கு அது வந்து ஒத்து போகும், சில பேரோட ஃபேஸுக்கு வந்து ஒத்து போகவே செய்யாது. அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்லாம் வரும். இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை தேய்க்கும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. பொதுவாகவே அம்மாமாரெலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெண்ணெயை அப்ளை பண்ணாலே ஃபேஸ் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் ஆடையை கூட தேய்க்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது நெய். இந்த நெய் வந்து ரொம்பவும் நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதை 100 முறை நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்த்தா இது வந்து ரொம்பவுமே நல்லது தான். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கடலையை நம்ம நிறைய யூஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 20-25 கடலை தான் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆயாச்சு. அந்த 25 கடலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதே டோட்டலாக வந்துடும். நெய் எடுத்துருக்கதும் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே எடுத்த பசு நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையிலேருந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல நெய்யாக பார்த்து வாங்கிக்கிடுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பசு நெய்யாக இருந்தால் தான் ரொம்பவுமே நல்லது. நூறு தடவை வாஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணீரை நம்ம வந்து வேஸ்ட்டில் ஊற்றிடலாம். தண்ணீர் பார்த்திங்கன்னா இவ்வளவும் நிறைஞ்சாச்சு. தண்ணீர் வந்து இருக்கிறது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து வடிகட்டிடலாம்.
இனி இதை ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம். மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு. நெய்யை அடுப்பில் வச்சு காய்ச்சி தான் நம்ம ஒரு டப்பாவில் ஊற்றி வைப்போம். அது வெளியிலே இருந்தாலுமே கெட்டு போகாது. இந்த மாய்ஸ்சரைசருக்கு நெய்யில் நம்ம 100 தடவை தண்ணீரை ஊற்றி அலசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வெளியில் வச்சா கெட்டு போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதை மிக்சர் ஜாரில் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக தான் இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருந்தேன். அதனால் நம்மளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் மாய்ஸ்சரைசர் கிடச்சிருக்கு. இந்த க்ரீமை பார்க்கவே சூப்பராக இருக்குது. க்ரீம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. இப்போ நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். கையில் அப்ளை பண்ணும்போதும் போட்டதே தெரியாது. நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். கையால் தேய்ச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஈஸியாகவே மிக்சர் ஜாரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.